சார் எங்களோட விஷயம் கொஞ்சம் இரு நான் பார்க்குறேன். டாக்டர், யாரு டிரைவர்? பாபு, முஸ்தபா எங்க? கூப்பிடுறேன் சார். அண்ணா அண்ணா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேண்ணா. ஒரு சவாரி வந்திருக்கு, டாக்டர் சார் கூப்பிடுறாரு நம்மள. அதுக்கு ஏன்டா நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அதுக்கு ஏத்தாலும் என்கிட்ட இருக்கலடா. இல்ல டக்குன்னு கூப்பிடுங்க. இப்போ கூப்பிடுறேன். ஐயோ அண்ணா இங்க இருக்குண்ணே, கொஞ்சம் கூப்பிடுண்ணே. தம்பி இன்னைக்கு ஒரு ட்ரிப் இருக்குடா, என்னால் இன்னைக்கு போக முடியாது. எங்கெல்லாம் கேட்கல, கொஞ்சம் லாங்கு தான். நான் எவ்வளோ வாங்குறேன்னு நீ பார்க்க வேண்டாம், நீ எவ்வளோ வேணா வாங்கிக்கோ. வேணா ஒரு 500 கூட. இப்போ வர சொல்லுங்க. அது சீக்கிரம் வந்துடும்ல. அதை சொல்லு. அப்போ சீக்கிரம் வா. வரலாம் வரலாம். இன்னும் வரலாம் 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 வரலாம். ஹோல்ட் ஆன், ஹோல்டு 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 ஹோல்டு. மச்சான், எந்த இடம்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? இறந்தவனோட சொந்தக்காரங்க தான் நிற்கிறாங்க, அவங்க வழி சொல்லுவாங்க போ. நம்ம எங்கே போகணும்? ரொம்ப தூரமா? நான் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இல்லை, வழி நான் சொல்கிறேன். ஓ, அப்போ நைட் ஆகிடும்ல, அப்படி தானே? ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தர வேண்டியிருக்கும். வண்டி வேற ஆளுது. என்ன பண்ணி? பக்கத்து ஊரில் ஒருத்தன் தூக்கு மாட்டிட்டான். நான் அங்கே போயிருந்தேன். கீழே இறக்குனவனே அவன் திடீர்னு எந்திரிச்சிட்டான். சாவலை, அதான் இங்கே வந்தேன். காரியம் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். என்னை சீக்கிரமாக விட்டுடணும். இந்த சமயத்தில் நீ இப்படி கேட்கலாமா? கத்தி அழுது நீங்கள் போயிடுவீங்க. காரியம் முடிஞ்சும் காசு கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் சொன்னேன் பெரியவர். டெட் பாடி எடுக்க வந்திருக்கேன், காசு இல்லாம. நமஸ்காரம் சார். நீ என்ன புடுங்க வந்த? 12:30 பாடி வரும் தானே சொன்னேன். ஒரு இடத்துக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடாத. என்ன செய்யணும் மட்டும் கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக வந்துரு. நீ ஒன்று பண்ணு, போய் ஸ்டேஷனில் உட்காரு. என்னால் முடிகிற எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு உன்னை அங்கே வந்து நான் கும்பிட்டுக்கிறேன். இப்போ சார் போங்க, போயா. நீங்களும் போங்க சார். சார் சார் ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிடு. சார் உன்னை கூப்பிட்றாரு. உன் பேர் என்ன? ஜான். ஜான். சவாரி கொஞ்சம் லாங்கு, அதனால நீ எப்போ செய்கிற வேலை செய்யக்கூடாது. அவங்க கொஞ்சம் பாவம். சரிங்க சார். அப்புறம் போகிற ரூட் எது? அந்த பெரியவர் கூட்டிகிட்டு போகிறாரா? நம்ம பாம்பாடு ஜோலையிலேருந்து குளிர்மலைக்கு போகிற ரூட் இருக்குல்ல. என்ன சார் சொன்னீங்க? நம்ம குளிர்மலை இருக்குல்ல. குளிர்மலை ரூட்டா? அம்மாவோட போனை கொடு. ரஞ்சினி, நான் குளிர்மலைக்கு வர போறேன். சும்மா தானே சொன்னீங்க, எதுக்கு என்ன ஏமாத்துறீங்க? ஏய், நான் உன்னை பார்க்க கிளம்பிட்டேன் செல்லம். சத்தியமா? சத்தியமா.
தெரியாமனா முன்னாடி சொல்லிருக்காங்க பெரியவரே. ஆண்டனி வந்துட்டியா? எங்க இருக்க? கேஷுவாலிட்டி. இங்க பாரு. எப்பாவது ஒரு அடியான ட்ரிப்பே கொடுக்குற, அதுக்கு அதிகமாக காசு வேற கேட்குற. மெதுவா பேசுறா. எனக்கு எதுவும் வேணாம், கிடைக்கிறதெல்லாம் நீ எடுத்துக்கோ. ஆ என்னாச்சு ஆண்டனி? ஒரு மருந்தோட சீட்டு கொடுத்தா அந்த பொம்பளை அதை பிடிச்சி அழுதுட்டு இருப்பா. ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. பாவம்டா. ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ அந்த ஆளுக்கு லிவரும் இல்லை. சரக்கு அடிச்சு அதுவும் காலி ஆயிடுச்சு. இப்போ எங்கே ட்ரிப்பு? குளிர்மலை. பாம்பாடு சோலையிலிருந்து. அதே தான், வா. ரெஜிஸ்டர்டு. அப்புறம் உன் காசு கிடைச்சுன்னு சொல்லலாம். ஆண்டனி, என் காசு எனக்கு எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கிடைக்கும். சைன் போடு. போலாம். இந்தா. அப்புறம் பார்ப்போம். ஆம்பளைங்களும் இங்கே தனியாக உட்கார விட மாட்டோம். இதையே பார்த்துட்டு இருந்தா வந்து ஃப்ரெண்ட்ல இருங்க. வாங்க. ஏறுங்க, உட்காருங்க. இதை வச்சுக்கோங்க. பாடி கொண்டு வந்தவங்கள தவிர உதவின்னு பண்ண எனக்கு யாருமே இல்லை.
தம்பி சைரன் போட்டுட்டு போலாம் தம்பி. ரோட் ஃபுல்லாக பிளாக் ஆயிருக்கு பாருங்க, அது முடியட்டும். ரஞ்சனி, அதை சொல்லவா கூப்பிட்டீங்க? ஏன் வர வேணாமா? நான் அத்தனை தடவை சாமி கும்பிட்டும் நீங்க 2 தடவை தான் வந்திருக்கீங்க. அது நான் அன்னைக்கு வந்தப்ப ஒரு gift கொடுத்தேன்ல, ஒரு சிவப்பு கலர் saree. இன்னைக்கு அதை கட்ட முடியுமா? நான் வரும்போது அதை கட்டினா போதும். ஓ மேல சந்திரிகா சோப்பு வாசம் வரும் பாரு. அப்புறம் உன் தலைமுடியில் வர வாசனை இருக்கு, எனக்கு அவ்வளோ இஷ்டம். உன்னை பார்க்க அவ்வளோ ஆரமா இருக்கு செல்லம். நாங்க வரேன், வந்து உன்னை சந்திரிகா சோப்பெல்லாம் நம்ம வாங்கலாம். ஆனா மத்தது அந்த முடிவாசனை அது என்னாச்சு? தைலம் காய்ச்சுற மாதிரி அப்பத்தா செத்து போச்சு. நான் அப்புறம் கூப்பிட்றேன். தம்பி டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சு, வண்டி எடு. ம். போலாமா? தம்பி அந்த பெட்ரோல் பங்கில் கொஞ்சம் வண்டி நிப்பாட்டு. ஆ, டீசல்லாம் போட்டாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நீ நிப்பாட்டு. நம்ம அங்க போய் சேர்ந்தா போதும்ல, கொஞ்சம் பேசாம இருங்க. தம்பி சும்மா அதை ஒரு பேசி. முக்கியமான விஷயம், நிப்பாட்டு. நீங்கதான் இங்கதான் நிறுத்து, அப்படியே மேலே ஏத்து. இங்கதான் இங்க. எடுத்து உள்ள வை. ஏய், இந்தா. என்ன பண்றீங்க? இவ்வளவு பெட்ரோல் ஆம்புலன்ஸ் கொண்டு போக முடியாது. கொஞ்சம் அவசியமா தேவைப்படுதுப்பா. அப்படின்னு அர்ஜென்ட். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுப்பா. பெரியவரே, இது ரொம்ப தப்பு. சப்போஸ் பத்தி எரிஞ்சா இது சரிப்படாது. இல்ல கொஞ்சம் வாப்பா. நான் என்ன பேசுற வா, நான் சொல்ற வா. அது போற வழியில இது வேணும். எங்க வண்டி ஒன்று பிரேக் டவுனா நிக்குதுப்பா. தயவு செஞ்சு நீ வண்டி எடுப்பா. பெரியவரே, ஒரு சிகரெட்டை பத்த வச்சா போதும், எல்லாம் பத்திக்கும். ஒன்றும் ஆகாதுப்பா. ஐயா நீயே ஏன் இப்படி பயந்துக்கிற? ஷோ. கிளம்பலாம் தம்பி.